கணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்று ரஜபு பிறை 7 என்பதை நினைவுபடுத்திக் கொள்கிறேன். ரஜபு மாதத்தினுடைய முதல் ஜும்மாவில் நாம் எல்லாம் அமர்ந்திருக்கின்றோம். பெருமக்களே, உங்கள் அனைவருக்குமே நன்கு தெரியும், ரஜபு மாதம் வந்துவிட்டால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தந்த அந்த துஆவை நாம் வளமையாக ஓதக்கூடிய வழக்கமுடையவர்களாகவே இருக்கின்றோம். என்ன துஆ? அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ரஜப வ ஷஅபான் வ பல்லிக்னா ரமலான். இது ஃபர்து தொழுகையில இமாம் மட்டும்தான் ஓதணும் அப்படிங்கிறது அல்ல. ஒவ்வொரு தொழுகையிலும் சுன்னத்தாக இருக்கட்டும், நஃபிலாக இருக்கட்டும், விஜ்ருவாஜிபாக இருக்கட்டும், தஹஜ்ஜத்தாக இருக்கட்டும், இஷ்ராக்காக இருக்கட்டும், ஆண்களும் பெண்களும் இதை கண்டிப்பாக ஓதணும். ஏன் அப்படின்னா, இந்த துஆவில் அவ்வளவு அற்புதமான ஒரு கருத்தாழம் மிக்க பொருள் கொண்டதாக, நம்முடைய வாழ்க்கைக்கு அத்தியாவசிய தேவையுடைய துஆவாகவே அல்லாஹ் தஆலா அவருடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இதை சொல்லிக் கொடுத்துருக்கிறாங்க. என்ன அர்த்தம்? அல்லாஹும்ம யா அல்லாஹ் பாரிக் லனா, எங்களுக்கு பரக்கத்து செய்வாயாக, ஃபீ ரஜப வ ஷஅபான, ரஜபு மாசத்திலும் ஷஅபான் மாசத்திலும் எங்களுக்கு பரக்கத்து செய்வாயாக, வ பல்லிக்னா ரமலான், ரமலான் மாதத்தை அடைய செய்வாயாக என்பதாக அதனுடைய பொருள். அப்ப ரஜபு மாசத்திலையும் ஷஅபான் மாசத்திலையும் பரக்கத்து செஞ்சா போதுமா? ரமலான் மாசத்துல பரக்கத்து வேண்டாமா அப்படிங்கிற எண்ணம் நமக்கு தோன்றலாம். பெருமக்களே, ஏற்கனவே ரமலான் மாதம் பரக்கத்து செய்யப்பட்ட மாதம். அதனுடைய ஒவ்வொரு செகண்டும் ஒவ்வொரு நொடிப்பொழுதும் பரக்கத்து பொருந்திய அற்புதமான மாதமாகவே இருக்குது. அந்த பரக்கத்தான மாதத்தை நாம அடையணும் அப்படின்னு சொன்னா, இந்த ரஜபு மாசத்துல இருந்தே அந்த துஆவை நாம ஓத ஆரம்பிச்சிடணும் என்பதாக கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத் தந்திருக்காங்கன்னு சொன்னா, அது எப்பேற்பட்ட துஆவாக இருக்கணும். பரக்கத்துனா என்னங்க? பரக்கத்துனா என்ன? ஒருத்தர் போய் துஆ செய்யணும்னு சொன்னா, அல்லாஹ் பரக்கத் செய்யணும் அப்படின்னு துஆ செய்யணும். பாரக்கல்லாஹு லக. யாராவது மட்டும் வந்து துஆ செய்யணும்னு சொன்னா இந்த வார்த்தையை சொல்லணும், பாரக்கல்லாஹு லக, அல்லாஹ் அவங்களுக்கு பரக்கத்து செய்வானாக, பரக்கத்து செய்வானாக. பரக்கத்து பரக்கத்துன்னு எல்லாரும் முஸ்லிம்களுடைய வாயிலிருந்து வருது இல்லை? அந்த பரக்கத்து அப்படின்னா என்ன? நிறைய செல்வம் பணக்காசு இதெல்லாம் இருந்தால் பரக்கத்தா? அல்லது நிறைய சொத்து சுகங்கள், வீடு வாசல், ஆடம்பரமான வாழ்க்கை வாழ்றது அது பரக்கத்தா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுல இல்லைங்க பரக்கத். பரக்கத் அப்படிங்கிற அந்த அரபி பதத்திற்கு, அந்த அரபி வார்த்தைக்கு தமிழ் அகராதிங்க அர்த்தம் இல்லை. தமிழ் அகராதி அபிவிருத்தின்னு சொல்லலாமா? அபிவிருத்தி விசாலமானது, பொருந்தாது. பரக்கத்துங்கிற வார்த்தைக்கு அபிவிருத்திங்கிறது பொருந்தாது. அபிவிருத்தினா என்னங்க? அபிவிருத்தினா என்ன? ஒரு நேரத்துல ஒரு 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 ஏக்கர் வச்சிருந்தோம், இன்னைக்கு 100 ஏக்கர் இருக்கு. இது அபிவிருத்தினா? இதுதான் அபிவிருத்தி. பரக்கத்துனா என்ன தெரியுமா? பரக்கத்துனா என்ன தெரியுமா? விளங்குற மாதிரி சொல்லணும்னா இப்படி சொல்லலாம். 100 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம பாட்டனார் என்ன செஞ்சிருந்தாரு? 1 ஏக்கர் வச்சிருந்தாரு. அது இன்னைக்கு 100 ஏக்கரா மாறிடுச்சுன்னா அது பரக்கத்து இல்லை. அந்த 1 ஏக்கர்ல இன்னைக்கு நம்ம விவசாயம் பண்றோம். 100 ஏக்கர்ல விவசாயம் பண்ணா என்ன தானியமும் பரக்கத்து இருக்குமோ, அபிவிருத்தி இருக்குமோ, அந்த 1 ஏக்கர்ல விவசாயம் பண்ணா அந்த 100 ஏக்கருடைய மகசூல் நமக்கு வந்து சேரும். இதுதான் பரக்கத். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு துஆ செஞ்சாங்க. அல்லாஹும்ம பாரக மாலுஹு வ வலதுஹு வ உம்ருஹு. யா அல்லாஹ், அனஸுக்கு அவருடைய பொருளாதாரத்தில் பரக்கத்து செய்வாயாக, அவருடைய குழந்தைகளில் பரக்கத்து செய்வாயாக, அவருடைய வயசில் பரக்கத்து செய்வாயாக அப்படின்னு சொல்லி ஒரு துஆ செஞ்சாங்க. பெருமக்களே, அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எல்லா சஹாபாக்களும் வாழ்ந்து முடிந்ததற்கு பிறகு வாழ்ந்தாங்க. அவங்க எத்தனை வயசுல மௌத்தா போனாங்க தெரியுமா? சுமார் 122 வயது வரைக்கும் வாழ்ந்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்ச துஆ
அவர்களுடைய வயசில் பரக்கத்தை செய்வாயாக சொன்னான். அல்லாஹ் தஆலா அவர்களுடைய வயசில் பரக்கத்தை செஞ்சான். அவர்களுடைய பிள்ளைகளில் நீ பரக்கத்தை செய்வாயாக சொன்னாங்க. அதனால 98 பேர குழந்தைகளை பெற்றெடுத்தார்கள். 98 பேர குழந்தைகள். அப்ப எவ்வளவு பெரிய பரக்கத்து அது. அவர்களுடைய பொருளில் பரக்கத்தை செய்வாங்கன்னு சொன்னாங்க. அவங்க வீட்டுக்குள்ள நம்ம நுழைஞ்சோம்னு சொன்னாக்க வீட்டுல எங்க பார்த்தாலும் காசு கிடக்கணும். வீட்டுல நம்ம வீடுகள்ல சில வீடுகள்ல விவசாயம் பண்ற வீடுகள்ல பாத்தீங்கன்னா எங்க பார்த்தாலும் தானியமா இருக்கும். மூடமுடைய நெல் அடிக்க வச்சிருப்பாங்கல்ல, அந்த மாதிரி பணம் காசு அடிக்க வச்சிருப்பாங்க. ஏன் அப்படின்னா எல்லாருக்கும் வருஷத்துல ஒரு முறை தான் பேரித்தம்பழம் அறுவடை என்று சொன்னால், அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு மொத்தம் ஏக்கர் கணக்கில் இருக்கக்கூடிய தோட்டங்கள்ல 2 முறை மகசூல் செய்வார்களாம். அப்ப எந்த அளவுக்கு அவங்களுக்கு அல்லாஹ் தஆலா பரக்கத்து செஞ்சான். பரக்கத் என்று சொன்னால் அதனுடைய பொருளை நாம விளங்கிக் கொள்ளணும் அப்படின்னு சொன்னா, நான் சொன்னதை போன்று ஒன்று இன்றைக்கு ஒண்ணு இருக்குது, நம்ம பேரப்புள்ளுடைய காலத்துல அதை 100 மாத்திட்டான் அப்படின்னா அது பரக்கத்து இல்லை. நாம இன்னைக்கு விட்டு சென்ற அந்த ஒன்றிலிருந்து 100 பேருடைய மகசூல் ஏற்பட்டு சொன்னா, விஸ்தீர்ணம் ஏற்பட்டு சொன்னா அதுதான் பரக்கத் என்பதாக பெருமக்கள் நமக்கு சொல்லித் தருவார்கள். பரக்கத்தும் மினல்லாஹ், பரக்கத் என்பது அல்லாஹ்விடம் இருந்து நமக்கு வரக்கூடிய மிகப்பெரிய சன்மானம் என்பதாக சொல்லுவார்கள் மற்ற சமூகங்கள். இன்னைக்கு நம்ம எல்லாம் பரக்கத்து இழந்தவர்களாக தானே வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். குடும்பத்துல பரக்கத்து இல்லையே. கேளுங்க, எந்த குடும்பத்திலயா நம்ம குடும்பத்துல பரக்கத்தான் வாழ்க்கை வாழ்க்கை யாராவது சொல்ல முடியுமா? ஒரு வீட்டுல 5 பேர் சம்பாதிக்கிறாங்க, காசு பத்தலங்கிறாங்க, வருமானம் பத்தலங்கிறாங்க, போதுமான செலவுக்கு காசு இல்லைங்கிறாங்க, நிம்மதியான வாழ்க்கை இல்லைங்கிறாங்க. பரக்கத்து இல்லை வீட்டுல. நேரத்துல பரக்கத்து இருக்கா? நேரத்திலையும் பரக்கத்து இல்லை. காலையில எந்திரிக்கிற மாதிரி தான் தெரியுது. போன வாரம் ஜும்மாவோட இங்க நின்று பேசுவாங்க, எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு அவங்களுக்கு. இப்போ இந்த ஒரு வாரம் எப்படி போச்சுன்னு தெரியுமா? நேற்று தான் ஜும்மா போன மாதிரியே இருக்கு எனக்கு உண்மையிலேயே. இப்படி நின்று பேசிட்டு இருக்கும்போது இந்த முகங்களை எல்லாம் பார்க்கும் பொழுது, இந்த நிற்கக்கூடிய இந்த ஸ்டைல், இந்த ஆக்டிவிட்டி எல்லாம் பார்க்கும்போது 2 நாள் தான் ஆன மாதிரி இருக்கு ஜும்மா முடிவு. நேரத்துல பரக்கத்து இல்லை, காலங்களில் பரக்கத்து இல்லை, பொருட்கள்ல பழக்கத்து, அதுமே பொருட்களையும் பழக்கத்து இல்லை, உணவுல பழக்கத்து இல்லை, வியாபாரத்துல பழக்கத்து இல்லை. கோடி கோடியா சம்பாதிக்கிறாங்க, கோடி கோடியா சம்பாதிக்கிறாங்க, நல்ல வியாபாரம், ஒரு செகண்ட் கூட ரெஸ்ட் இல்லை, வியாபாரம் பண்ணிக்கிட்டே இருக்காரு. பரக்கத்து இருக்கான்னு கேட்டா பரக்கத்து இல்லை. சமீபத்துல ஒரு 4-5 நாளைக்கு முன்னாடி ஒருத்தர் என்கிட்ட கேட்கிறாரு, அதுக்கு இந்த மாதிரி எனக்கு மலேசியாவில் 12 கடை இருக்கு. மலேசியாவில் 1 கடை 2 கடை இல்லை, 12 கடை இருக்கு. இந்த 12 கடையிலேயே அல்லாஹ்வுக்கு கொண்டு பரக்கத்தான வியாபாரம் இருக்கு. ஆனா என்கிட்ட பரக்கத்தே இல்லை. ஆனா நான் யாருக்கெல்லாம் உதவி செஞ்சு, நான் யாருக்கெல்லாம் கடையை ஆரம்பிச்சு விட்டனோ, யாரையெல்லாம் மலேசியாவுக்கு எடுத்து விட்டனோ, அவங்க எல்லாம் சந்தோஷமா இருக்கிறாங்க, பெரிய வாழ்க்கை வாழ்றாங்க. ஆனா என்னுடைய இத்தனை கடையில வியாபாரம் நடந்து பரக்கத்து இல்லை. எனக்கு பரக்கத்தான வியாபாரம் இருக்குன்னு சொல்றீங்க, அப்புறம் பரக்கத்துல என்ன எப்படிங்க? பரக்கத்துனா என்ன நினைக்கிறீங்க? நம்முடைய எண்ணத்தில் இருக்குகின்றது. சொன்னாங்க, ரஜப் மாசத்தில் நீங்கள் உங்களுடைய பரக்கத்திற்காக துஆ செய்யுங்கள். அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ரஜப் வ ஷஅபான வ பல்லிக்னா ரமலான். யா அல்லாஹ், இந்த ரமலானுடைய மாசத்திலே பரக்கத்து செய்வாயாக, இந்த ரஜபுடைய மாசத்திலே ஷஅபானுடைய மாசத்திலே பரக்கத்து செய்வாயாக. ரஜபுன் ஷஹ்ருல்லாஹ், ரஜப் இருக்குகின்றதே அது அல்லாஹ்வுடைய மாதம். வ ஷஅபானும் ஷஹ்ரி, ஷஅபான் இருக்குகின்றதே அது என்னுடைய மாதம். ரமலான் இருக்குகின்றதே அது ஷஹ்ருல் இபாதல்லாஹ், அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் இருக்கிறாங்களே அவங்களுடைய மாசம் சொன்னாங்க. அப்படிப்பட்ட இந்த பரக்கத் இருக்குதுல்ல, இந்த பரக்கத் அல்லாஹ் தஆலா எல்லா விஷயத்திலையும் வச்சிருக்கிறான். பொருட்களில் சில பொருட்கள்ல பரக்கத் இருக்குது, சில இடங்கள்ல பரக்கத் இருக்குது, சில பேருடைய உடைகளில் பரக்கத் இருக்கு. பார்த்திருக்கீங்களா? அவருடைய சம்பாத்தியத்துக்கும் அவருக்கு சம்பந்தமே இருக்காது. அவர் போட்டிருக்கிற உடை, அவர் போட்டிருக்கக்கூடிய அணிகலன்கள், அவர் வச்சிருக்கக்கூடிய வாகனம், அவர் வச்சிருக்கிற செருப்பு முதற்கொண்டு பறக்கத்தான் தான் இருக்கும். ஆச்சரியமா இருக்கும். என்னடா இந்த என்ன சம்பாதிக்கிறான், இவ்வளவு நீட்டா ட்ரெஸ் பண்றான், பேசிக்கமா இல்லையா? அதுல பறக்கத்து இருக்கும் அல்லாஹ் தஆலா. சில பேருடைய உணவில் பறக்கத்து இருக்கும் தெரியுமா? உணவுல பறக்கத்துனா என்ன? பெரிய செல்வந்தராக இருப்பார், அவங்க வீட்டுல பாத்தீங்கன்னா சரியான சாப்பாடு இருக்காதுங்க.
நல்ல சாப்பாடு சாப்பிட மாட்டாங்க, சாப்பிடக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் கொடுத்துருக்க மாட்டான், ஒண்ணுமே இருக்காதுங்க வீட்டுல. சம்பளத்தை பார்த்தா சாதாரணமா இருக்கும், ஆனா அவங்க வீட்டுல சாப்பாடை பார்த்தீங்கன்னா மாஷா அல்லாஹ், அப்படி ஒரு சாப்பாடு மிகப்பெரிய கோடீஸ்வரன் கூட சாப்பிட முடியாது. அதுல பரக்கத்தை எல்லாம் கொடுத்திருப்பான். சில பேருடைய வயசுகளில் பரக்கத்து கொடுத்திருப்பான். வயசுல பரக்கத்துனா என்ன? நீண்ட நெடிய நாட்கள் வாழ்வாங்க, நிம்மதியான வாழ்க்கை. வயசுல நீண்ட நெடிய நாள் வாழ்றது பெரிய விஷயம் இல்லை. நீண்ட நெடிய நாட்கள் கண்ணியத்தோடும் மரியாதையோடும் சுய கௌரவத்தோடும் பாசத்தோடும் எல்லா மக்களும் நம்மளை அரவணைக்கக்கூடிய சூழ்நிலையில, எல்லா மக்களும் நம்மளை தேடி வரக்கூடிய சூழ்நிலையில வாழக்கூடிய அந்த பெரிய நீண்ட வாழ்க்கை இருக்குல்ல, அதுதான் பரக்கத்து. சில பேர் நீண்ட நாட்கள் வாழ்வாங்க. நீண்ட நாட்கள் வாழ்றாங்கன்னா எப்படி வாழ்வாங்க? ஒவ்வொரு 100 வயசு 150 வயசு 110 வயசு தாண்டி வாழ்வாங்கன்னு வைங்க. ஆனா கூட இருக்கிறவங்களாம் எரிச்சப்படுவாங்க. கூட இருக்கிறவங்கலாம் எப்போ மௌத்தா போவாருன்னு தெரியல, காலம் பூரா கிடக்கு. இது பரக்கத்தான வாழ்க்கை இல்லை. பரக்கத்தான வாழ்க்கை நீண்ட வயசுன்னு சொன்னா அவங்க அந்த இவ்வளவு காலமா நீடிச்சு வாழக்கூடிய அந்த வாழ்க்கையை அவங்களுடைய பிள்ளைகளும் அவங்களுடைய பேர பிள்ளைகளும் உறவுகளும் அவங்கள நினைச்சு மகிழ்ச்சி அடையக்கூடிய வாழ்க்கையை வாழலாங்க பார்த்தீங்களா, அது பரக்கத்தான வாழ்க்கை. அந்த வாழ்க்கைய அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வாழ்ந்ததாக சரித்திரம் சொல்லுகிறது. பெருமக்களே, குடும்பங்கள்ல பரக்கத்தில் சொன்ன பார்த்தீங்களா, அதுக்கு என்ன காரணம்? குடும்பங்கள்ல ஏன் பரக்கத்து இல்லை? அல்லாஹ் தஆலா சில குடும்பங்களுக்கு பரக்கத்தை அபிவிருத்தி அள்ளி கொடுத்துட்றானே, மற்ற குடும்பங்களுக்குலாம் இல்லை. பரக்கத்தில் என்ன காரணம் தெரியுமா? மார்க்கம் சொன்ன வாழ்க்கையே வாழாததுதான் காரணம். மார்க்கம் சொன்ன வாழ்க்கையை வாழாததுதான் காரணம். எந்த வீட்டில் டிவி, எந்த வீட்டில் டிவி போட்டோ வீட்டு வாசல்ல நாய் இருக்குதோ அந்த வீட்டில் மலக்குமார்கள் நுழைய மாட்டாங்க. லா யதுகுலுல் மலாயிகத்து ரஹ்மத்துன் ஃபீ கல்புன் வ ஃபீ சூரத்துன். யாருடைய வீட்டு வாசல்களிலே நாயும் வீட்டை திறந்தா முதல்ல பார்த்தா டிவி தான் இருக்கும். இன்னைக்கு நிறைய வீட்டில் டிவி எப்படி வந்துச்சு தெரியுமா? வீடை பார்த்தா சின்னதாக இருக்கும், வீடை பார்த்தா ரொம்ப சின்னதாக தான் இருக்கும். சாதாரணமான டிவி பார்த்தா 72 இன்ச்சு வச்சிருப்பான். எத்தனை இன்ச்சில்? 72 இன்ச்சில் வச்சிருப்பான். அவ்வளோ பெரிய டிவி பார்த்தா தான் உள்ள டான்ஸ் ஆடுறது நல்லா தெரியுமாமா. அப்ப எங்கிருந்து பரக்கத்து வரும்? ரஹ்மத்துடைய மலக்குமார், லா யதுகுலுல் மலாயிகத்து ரஹ்மா, மலக்குமார்கள் உள்ள நுழைய மாட்டாங்கன்னு சொல்லி சொல்றாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மலக்குமார்கள் நுழையாத வீட்டுல எப்படி பரக்கத்து வரும்? யாருடைய இல்லங்களில் குர்ஆன் ஷரீஃப் ஓதப்படுகின்றது, அல்லாஹ்வுடைய தொழுகையை தொழுகப்படுகின்றதோ, இதனாலதான் சொல்லுவாங்க, நீங்க பர்வ தொழுகையை பள்ளிவாசலில் தொழுதால் ஆக குறைந்து சுன்னத்து அல்லது நஃபில் வித்ருவாஜர் தொழுகையாவது வீட்டை போய் தொழுகணும்னு சொல்லுவாங்க. ஒரு நேரங்கள்ல பாத்தீங்கன்னு சொன்னா அல்லாஹு அக்பர் மகரிபு தொழுதுட்டு அப்படியே உடனடியே வீட்டு வாசல் திருக்குள்ள போனோம்னு சொன்னா ஒவ்வொரு வீட்லையும் சூரா வாக்கியா, சூரா யாசின், சூரா ரஹ்மான் ஓதக்கூடிய ரீங்காரத்தை கேட்டுக்கொண்டே செல்ல முடியும். உண்மையா இல்லையா? இன்னைக்கு எந்த வீட்டிலே கேட்க முடியுதுங்களா? எல்லா வீட்லையும் இந்த வீட்டில் ஒரு சீரியல் ஓடிச்சுன்னா பக்கத்து வீட்டில் வேற சேனலோட சீரியல் ஓடும், அதுக்கு அடுத்த வீட்டில் வேற சீரியல் ஓடும். இங்கிருந்து போகும்போதே இங்கிருந்து வீட்டுக்கு போறதுக்குள்ள என்ன சொல்லுவாங்க, இந்த வீட்டில் இந்த சீரியல் ஓடிச்சு, இந்த சீன் ஓடிக்கிட்டு இருக்கு, வீட்டுக்கு போறதுக்குள்ள அந்த சீன் மாறிடும். அல்லது இங்கே விளம்பரம் ஓடிக்கிட்டு இருக்கு, நம்ம வீட்டுக்கு விளம்பரம் முடிஞ்சிடும். இப்படி சிந்தனையாக தானே போகிறாங்க எல்லாரும், இல்லையா? உண்மையா இல்லையா? என் பெருமக்கள், அன்புக்குரிய பெருமக்களே, அந்த மாதிரி இருந்தால் எப்படி பரக்கத்து வரும் வீட்டுக்கு? வீட்டில் சதா சர்வகாலமும் மொபைலு, அப்படி இல்லைன்னு சொன்னா டிவி, இது 2 மில்லியன் சொன்னாங்க சொல்லிக்கிறாங்க. ஹோம் தியேட்டர் வீட்டுக்கு மூளை இருக்கு, மூளை ஒரு ஸ்பீக்கர் வச்சிடுறாங்க, வச்சுட்டு மனசுக்கு பிடிச்ச பாட்டை போட்டு அந்த பாட்டில் அப்படியே ரசிச்சு போய் சமையல் அப்படியே மூழ்கி போய் சோத்துல உப்பு போட்டோமா இல்லையான்னு கூட தெரியாம, ஆணத்துல எம்பிட்டு உப்பு போட்டோம், காய்கறி போட்டோமா இல்லையான்னு கூட தெரியாம பாட்டில் லயிச்சு போய் சமையல் பண்ண அந்த சமையல் உருப்பிடுமா? அந்த சமையல் விளங்குமா? அதுல பரக்கத்து இருக்குமா? அதே சமையலை ஆரம்பிக்கும் பொழுது பிஸ்மில்லான்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சு அல்லாஹ்வுடைய திருநாமத்தை சொல்லி சட்டியை வச்சு அதுல நீங்க தண்ணியை ஊற்றி சோத்தாக்கி பாருங்க, அதுல பரக்கத்து இருக்கு, அதுல சுவை இருக்கு. நீங்க ஆணம் காட்டக்கூடிய ஆணம் சாதாரணமாக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய பெயரை சொல்லி அல்லாஹ்வை திக்ரு செஞ்சுக்கிட்டு ஸலவாத்தை ஓதிக்கிட்டு நீங்க சமையல் செஞ்சு பாருங்க, அந்த சமையல்ல சுவை மட்டுமல்ல பரக்கத்தும் சேர்ந்து வரும். குடும்பத்துல பரக்கத்து இல்லை. என்ன காரணம்?
வீட்டில் அத்தா இருக்காரு, அம்மா இருக்காங்க, பிள்ளைங்க 2-3 பேர் இருக்கிறாங்க. அத்தாவும் சம்பாதிக்கிறாரு, பிள்ளையும் சம்பாதிக்கிறாரு, சொத்து பத்திரம் நிறைய இருக்குது. வீட்டில் பறக்கத்து இல்லை, ஆழமான நிம்மதி இல்லை. என்ன காரணம்? யாருமே தொழுகிறது இல்லை. வீட்டில் யாரும் தொழுகிறது இல்லை. யாருமே தொழுகலை அப்படின்னு சொன்னா பறக்கத்து எங்கிருந்து வரும்? எப்படி பறக்கத்து வரும்? பெருமைக்குரிய அன்பிற்குரிய நன்மக்களே, நன்கு விளங்கிக் கொள்ளுங்கள். அல்லாஹ் தஆலா சில விஷயங்களில் பறக்கத்து இருப்பதாக சொல்லுகின்றான். சில விஷயங்கள்ல பறக்கத்து இருக்குது, சில பொருட்களில் பறக்கத்து இருக்கின்றது, சில மனிதர்களிடத்தில் பறக்கத்து இருக்கின்றது, சில இடங்களில் அல்லாஹ் தஆலா பறக்கத்து வைத்திருக்கின்றான். குர்ஆன்ல வரிசை நிறைய விஷயங்கள் சொல்றான். மனிதர்களில் பறக்கத்து யாருக்கு இருக்குன்னு தெரியுமா? நபிமார்களிடத்தில் இருக்குகின்றது, அவுலியாக்களிடத்தில் இருக்குகின்றது. அவர்கள் பறக்கத்தானவர்கள். இடங்களில் பறக்கத்து எதுன்னு சொன்னா பக்கத்தன் முபாரக்கா, மக்காவை அல்லாஹ் தஆலா பறக்கத்தான இடம் என்பதாக சொல்லுகின்றான். அதனால தானே உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து முஸ்லிம்களும் அந்த இடத்தை தேடி ஓடி நாடி செல்லிக் கொண்டிருக்கின்றார்கள் இல்லையா? அது மாத்திரமல்ல, சுப்ஹானல்லதி அஸ்ரா பி அப்திஹி லைலன் மினல் மஸ்ஜிதில் ஹராமி இலல் மஸ்ஜிதில் அக்ஸா பாரக்னா மா ஹவுலஹு சொல்றான். மஸ்ஜிதுல் அக்ஸா இருக்குது இல்லையா, அதை சுற்றி உள்ள இடங்களை நாம் பரக்கத்து இது மாதிரி இடங்களில் அல்லாஹ் தஆலா சில இடங்கள்ல பரக்கத்து வச்சிருக்கிறான். பொருட்களில் சில இடங்கள்ல சில பொருட்கள்ல பரக்கத்து இருக்கு தெரியுமா உங்களுக்கு? பால் இருக்குது இல்லையா, பால்ல பரக்கத்து இருக்குது. அதனால தான் பெருமாள் சாஸ்திரங்கள் பாலை நீங்க குடிக்கும் பொழுது அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீஹி வஸித்னா மின்ஹு, யா அல்லாஹ் பரக்கத்து செய்யப்பட்ட இந்த பாலிலே மேலும் எங்களுக்கு அதிகப்படுத்துவாயாக, பரக்கத்து அதிகப்படுத்துவாயாக அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்வாங்க? அந்த பாலை அருந்துவார்கள். தேன் இருக்குது இல்லையா, தேன்ல பரக்கத்து இருக்குது. ஜம்சம் தண்ணி இருக்குது இல்லையா, அதுல பரக்கத்து இருக்குது. அது மாத்திரமல்ல, ஜைத்தூன் இருக்குது இல்லையா, ஜைத்தூன்ல பரக்கத்து இருக்குது. ஜைத்தூன்ல பரக்கத்து இருக்குது. அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃப்ல பல இடங்கள்ல சொல்றான். அது சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் அந்த ஜைத்தூன் எண்ணெயை நம்ம பயன்படுத்தக்கூடிய அந்த விதம் இருக்குது இல்லையா, அதை நீங்க தலைக்கு சேர்க்கிறது மட்டுமல்ல, சமையலுக்கும் நீங்கள் பயன்படுத்தலாம். உங்களுடைய முகங்களுக்கு அதை தேய்க்கலாம், உங்களுடைய உடல்களுக்கு தேய்க்கலாம். அப்படி தேய்க்கும் பொழுது அதனுடைய பரக்கத்து நம்முடைய முகத்தில் ஒரு பொலிவு ஏற்படும். சமையலில் நீங்கள் அதை பயன்படுத்தினால் சமையலில் ஒரு பரக்கத்து ஏற்படும். இப்படி பெருமானா ஸல்லல்லாஹு அவர்கள் எந்தெந்த பொருட்களில் பரக்கத்து இருக்குகின்றது என்று காட்டிக் கொண்டிருக்கின்றார்கள். என் அன்பிற்குரிய பெருமக்களே, சில மனிதர்களிடத்தில் பரக்கத்து இருப்பதை போல, சில பொருட்களில் பரக்கத்து இருப்பதை போல, சில நாட்களிலும் பரக்கத்து இருக்குகின்றது. அப்ப சஹாபாக்கள் கேட்கிறப்ப, ரசூலுல்லாஹ் நாட்கள்ல பரக்கத்துன்னு சொன்னா எந்த நாளை நாம எடுத்துக்கிறது அப்படின்னு கேட்கும் பொழுது, வெள்ளிக்கிழமை ஜும்மாவுடைய நாளை பரக்கத்தான நாள்னு சொன்னாங்க. பரக்கத்தான நாள்னு சொன்னாங்க. அதில் குறிப்பாக எந்த நாள் என்பதாக கேட்டார்கள். குறிப்பாக எந்த நாள் கேட்டாங்க? மகரிப்ல இருந்து அடுத்த நாள் மகரிப் வரை, வியாழக்கிழமை மகரிபில் இருந்து அடுத்த நாள் மகரிப் வரை பரக்கத்தான நாட்கள். அதில் குறிப்பான நாட்கள் எது? சுபுகில் இருந்து மகரிப் வரை. அதில் குறிப்பான நாட்கள் என்ன, நேரம் எது, பரக்கத்தான நேரம் எதுன்னு கேட்பாங்க. ஏன் கேட்கிறாங்கன்னா, அந்த நேரத்தில் துஆ செஞ்சா துஆ ஒப்புக்கொள்ளப்படுகின்றது என்பதற்காக சொல்லுவாங்க. அந்த ஜும்ஆவுடைய நேரம், ஜும்ஆவுக்கு பாங்கு சொன்னதிலிருந்து ஜும்ஆ முடியும் நேரம் வரை பரக்கத்தான நேரம். நம்ம மக்கள் ஜும்மாவுக்கு பாங்கு சொன்னாலும் வீட்டில் தான் இருப்பாங்க, அப்பதான் குளிக்கவே போவாங்க. நிறைய பேர் ஜும்மாவுக்கு பாங்கு சொன்னாதான் குளிக்கவே போவாங்க, அது வரைக்கும் ஜும்மா தான் இருப்பாங்க. ஏன்னா அந்த ஜும்மா பாங்கு சொல்லி பயானம் முடிஞ்சு குத்துபா ஓதுற வரைக்கும் வீட்டில் தான் இருப்பாங்க. குத்துபா ஓதும் போது வீட்டில் இருந்து புறப்பட்டு வந்து ஒழுங்கு செஞ்சு அந்த கரெக்டா அந்த தொழுகைக்கு வந்து சேர்றாரு. அந்த மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்களா இல்லையா? அப்படி என்னதான் பண்ணுவாங்களோ, அப்படி என்னதான் முக்கியமான வேலை இருக்குமோ தெரியாது, அது அல்லாஹ்வுக்கு தான் தெரியும். அப்புறம் எங்க இந்த பரக்கத்து வரும்? எப்படி பரக்கத்து வரும்? சஹாபாக்கள் கேட்டாங்க, யா ரசூலுல்லாஹ், ஜும்மாவுக்கு பாங்கு சொன்னதிலிருந்து ஜும்மா முடிகிற நேரம் வரைக்கும் பரக்கத்தான நேரம் சொன்னீங்க, அதிலும் மிக குறிப்பான நேரம் சொல்லும் போது குத்துபா ஓதக்கூடிய நேரம் சொன்னாங்க. அதிலும் குறிப்பான நேரம் கேட்கும் பொழுது இமாம் மெம்பர் படியில ஒரு குத்துபாவை முடித்து அமர்ந்து விட்டு மீண்டும் எழுந்து இரண்டாவது குத்துபா ஓதுறார் இல்லையா, அந்த 2 குத்துபாவுக்கு நடுவில் அமரக்கூடிய அந்த குறிப்பான நேரம் இருக்குகின்றது, மிக பரக்கத்தான நேரம். அந்த நேரத்தில் உங்களுடைய துஆவை நீங்கள் கேட்டுக்கொள்கின்றதாக சொல்லியிருக்கின்றார். அன்பான பெருமக்களே,
அப்படிப்பட்ட இந்த பரக்கத்தான ஒரு விஷயத்தை இந்த மாதத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு கேட்க சொன்னார்கள் என்று சொன்னால் அதனுடைய விஷயங்களை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். சில செயல்கள் பரக்கத்து இருக்குது. சில செயல்கள் அஃஆல் செயல்கள்ல பரக்கத்துனா என்னங்க? தஹஜ்ஜத் தொழுவது இருக்குது இல்லையா, அது நம்ம செய்யக்கூடிய மிகப்பெரிய செயல். அந்த செயல் இருக்குது இல்லையா, அது அந்த தொழுதவங்களுக்கு மட்டும்தான் அதனுடைய ரகசியம் விளங்கும், அதனுடைய பரக்கத்து விளங்கும். தொழுகாதவங்களுக்கு ரகசியம் விளங்காதுங்க. அந்த தொழுகக்கூடிய அந்த தஹஜ்ஜத் தொழுகையை தொழுகக்கூடியவங்களுக்கு அல்லாஹ் தஆலா வச்சிருக்கக்கூடிய ரகசியமான பரக்கத்து இருக்குது இல்லையா, அபரிமிதமான பரக்கத்து. முதல்ல அவருடைய முகத்தை அல்லாஹ் தஆலா பிரகாசமாக்கிடுவான். தஹஜ்ஜத் தொழுகிறாங்கல்ல, அவங்களுடைய முகத்தை பிரகாசமாக்கிடுவான். அவங்களுக்கு வரக்கூடிய மிக பாரதூரமான கஷ்டம் இருக்குது இல்லையா, கஷ்டம், அந்த தொல்லைகள், திடீர்னு ஒரு ஆபத்து வர இருக்குது, அவருடைய கலாகதல்ல அன்னைக்கு மவுத்து அல்லது ஆக்சிடென்ட்ல மவுத்தா போக போறாரு, ஏதாவது ஒரு பிரச்சனையாக போகுதுன்னா அது தூரமாக்கிடுவான். அவருக்கு எவ்வளவு கடன் இருந்தாலும் சரி, அவருடைய சக்திக்கு மீது பல மடங்கு கடன் இருந்தாலும் சரி, அந்த கடனை அல்லாஹ் தஆலா இலகுவாக என்ன செஞ்சிருவான், பனி போல நீக்கிடுவான். அவளுக்கு எவ்வளவு நோய் இருந்தாலும் சரி, அந்த நோயை என்ன செஞ்சிருவான், பனி போல நீக்கிடுவான். எங்க ஷேഖ்னா சொல்லுவாங்க தஹஜ்ஜத் தொழுகையினுடைய பரக்கத்து என்ன தெரியுமா, ஒரு மனுஷனுக்கு 98 பிரச்சனை இருந்தாலும் சரி, 98 பிரச்சனை இருந்தாலும் சரி, அந்த பிரச்சனை அவருக்கு இருக்குதுங்கிறதே அவரை மறக்கடிச்சிருவான். ஷேഖ்னா அவங்கள்ட்ட ஒருத்தர் வந்து, எனக்கு 2 பெரிய பிரச்சனை இருக்குது, அந்த 2 பெரிய பிரச்சனையும் என்னை போட்டு ரொம்ப கஷ்டப்படுத்துது, என்னப்பா அவனுக்கு 2 பிரச்சனை? அவருடைய பிரச்சனை சொல்றாரு. அப்போ ஷேഖ்னா சொல்லுவாங்க, எனக்கு 98 பிரச்சனை இருக்குது, 98 பிரச்சனை இருக்குது. அதுல மிக முக்கியமா பல லட்சங்கள் கடன்ல இருக்கேன். ஆனா இவ்வளவு கடன்ல இருக்கக்கூடிய நான் நிம்மதி இல்லாம இருக்கணும்ல, ஆனா இவ்வளவு கடன் இருக்குதே அப்படிங்கிற எந்த கவலையும் இல்லாம எங்களுடைய மனது அப்படி நிம்மதியா இருக்கு. இந்த கடனை பற்றிய கவலையே இல்லை. அன்பிற்குரிய பெருமக்களே, நாம் செய்யக்கூடிய அந்த தஹஜ்ஜத்தினுடைய மிக பெருமதி என்ன தெரியுமா, எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் அந்த பிரச்சனை பற்றி நம்முடைய கல்புல வரவே வராது. ஒருவர் நம்முடைய பிரச்சனையை நினைச்சு கவலைப்படுறாரு, ஆஹா இவ்வளவு கடன் இருக்குது, ஆஹா நம்ம என்ன செய்ய போறோம், நமக்கு வேலை இல்லையே, நமக்கு வருமானம் இல்லையே, குடும்பத்தில் அரிசி இல்லையே, பருப்பு இல்லையே, இப்படின்னு கவலைப்படுறாருன்னு சொன்னா அவருடைய வாழ்க்கையில பரக்கத்து இல்லை, அவருடைய வாழ்க்கையில மனசுல நிம்மதி இல்லை, அவருடைய வாழ்க்கையில் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்துடைய பார்வை இல்லை. என்ன காரணம்? அவர்கிட்ட அல்லாஹ்வுடைய அச்சம் இல்லை. அல்லாஹ்வுடைய அச்சம் வெளியில் இருப்பதாக காட்டிக் கொள்கின்றார், ஆனால் உள்ளத்தில் அல்லாஹ் இல்லை. பெருமக்களே, ஒரு நிமிஷம் கூட அல்லாஹ் நம்ம மறக்கக்கூடாது. ஒரு நிமிஷம் கூட. ஏன் தெரியுமா, ஒரு நிமிஷம் கூட அல்லாஹ் நம்மளை மறக்கல. நம்ம தான் அல்லாஹ் மறந்துட்டு இருக்கிறோம். அல்லாஹ் நம்மளை மறந்தானா நம்மளால உயிர் வாழ முடியுமா? நம்ம இப்படி சாதாரண உட்கார்ந்து இருக்கிறோம், பயான் கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். இந்த பயான் கேட்கிறோம், பயான் பண்ணக்கூடியவங்களை பார்க்கிறோம், பயான் பண்ணக்கூடிய அந்த விஷயங்களை உள்ள வாங்குறோம் இல்லையா? இப்ப நம்ம கண்ணு வேலை செய்யுது. இந்த கண் பார்வை உங்கள்கிட்ட இருந்து வந்ததா? அது அல்லாஹ் கொடுத்தது இல்லையா? இந்த செவிப்புலன் பயான கேட்குது, இது உங்களுடைய திறமையால வந்துச்சா? இது அல்லாஹ் கொடுத்தது இல்லையா? இதை உள்ள வாங்குறீங்களே, அவருடைய நன்மை நீங்கள் விளங்குகிறீங்களே, அது ஆமா சரிதான் புரியுது உங்களுக்கு, அது உங்களால் ஏற்பட்டதா? அது அல்லாஹ் கொடுத்தது இல்லையா? அன்பான பெருமக்களே, நீங்க இந்த பயான கேட்கக்கூடிய நேரத்தில் சுவாசம் விடுறீங்கல்ல, உங்க மூச்சு வெளியே போயிட்டு உள்ள வருது, நீங்க சிந்திக்கிறீங்களா? இந்த பயான் முடிச்ச வரைக்கும் எத்தனை மூச்சு விட்டுருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? எவ்வளவு காத்து வெளியே போச்சு, எவ்வளவு உள்ள போச்சுன்னு தெரியுமா நமக்கு? நாம அதை சிந்திக்கிறதே இல்லை. ஆனா அதை செயல்படுத்தக்கூடியவன் யாருங்க? அல்லாஹ். அவன் உங்களை மறந்திருந்தானா நீங்க மூச்சு விட முடியுமா? நீங்க பார்க்க முடியுமா? நீங்க கேட்க முடியுமா? அல்லாஹ் உங்களை மறக்கல, நாம அல்லாஹ் மறந்துட்டோம். அல்லாஹ்வை நாம மறந்து இருக்கிறதுனாலதான் நம்முடைய வாழ்க்கையில பரக்கத்து இல்லை. அல்லாஹ்வை நினைத்து கொண்டே இருப்போமையானால் நம்மளுடைய வாழ்க்கையில பரக்கத்து எந்த அளவுக்கு வரும் சொன்னா, அன்பிற்குரிய பெருமக்கள், ஆரம்பத்தில் சொல்றது போல பரக்கத்து என்று சொன்னால்
ஒன்றை நூறாக்குவது பரக்கத்தல்ல, அந்த ஒன்றில் 100 பெருமதியை விளங்குவது. எப்படி? 1 ஏக்கர் இருக்குது, நம்ம சம்பாதிச்சு போட்டிருக்கிறோம். நாளைக்கு நம்மளுடைய புள்ள வந்தான், பேர வந்தான், அதை பன்மடங்கா மாத்தினா, 100 ஏக்கரா மாத்தினா, அந்த 100 ஏக்கர்ல விவசாயம் பண்றான், அது பரக்கத்தில்ல. நாம விட்டுட்டு போன அந்த 1 ஏக்கர்ல நம்ம பேர புள்ள 100 ஏக்கர்களுடைய விவசாயத்தை 1 ஏக்கர்ல பண்றான்னா அதுதான் பரக்கத்து. அந்த பரக்கத்தை உங்கள்கிட்ட வரணும் அப்படின்னு சொன்னா, நாம பரக்கத்தான வாழ்க்கையை வாழணும்னு சொன்னா நம்மளுடைய சிந்தனை முதல்ல அல்லாஹ் எடுத்துட்டு கொண்டு வந்து ஒப்படைக்கணும். ஆக குறைஞ்சது ஒரு 5 நாள், ஒரு நாளைக்கு 5 வேளை தொழுகை. அல்லாஹ் அக்பர்னு பாங்கு சொல்லிட்டாங்களா, உடனே பள்ளிக்கு போகணும். பள்ளிக்கு ஒளிச்செஞ்சுட்டு சின்ன தொழுகணும், பரல தொழுகணும், அது நினைச்சு போயிடும். அப்படித்தானே? இன்னைக்கு அப்படித்தானே பண்றோம். நம்ம அசுர தொழுதுட்டு இப்படி திரும்பி பாருங்களேன், இப்படி திரும்பி உட்காருங்களேன், பாதி பேர் சொல்லிடுவாங்க அல்லாஹ் அக்பர் அல்ஹம்துலில்லாஹ் சுப்ஹானல்லாஹ் வேண்டாமா? அதனுடைய நன்மை வேண்டாமா உங்களுக்கு? ஆனா அதுல பரக்கத்து இல்லையா உங்களுக்கு? அது ஏன் விளங்க மாட்டேங்குது? எத்தனை தடவை சொல்றோம். ஆனா அப்படி அவசரமா போய் அதை விட பெரிய வேலை என்ன செய்ய போறோம்? நமக்குன்னு இருக்கக்கூடிய 24 மணி நேரத்துல அல்லாஹ் கொடுத்த நேரத்தை நாம அல்லாஹ்வுக்காக வேண்டி ஒரு 5 நிமிஷம் கூட நம்மளால பொறுத்து அந்த துஆவை முடிச்சிட்டு போக முடியலன்னு சொன்னா நம்ம வாழ்க்கையில் எப்படி பரக்கத்து வரும்? பெருமக்களே, பரக்கத் நமக்கு வேணும் அப்படின்னு சொன்னா அல்லாஹ்வுடைய சிந்தனையில் நம்முடைய சிந்தனையை தெளிக்க வேண்டும். சதா அல்லாஹ்வுடைய சிந்தனையோடு நம்முடைய நாவில் இருக்க வேண்டும். சும்மா இருக்கிறோமா, அது வியாபாரத்தில் இருந்தாலும் சரி, வீட்டில் இருந்தாலும் சரி, அல்லாஹ்வை திக்ர் செய்து கொண்டே இருக்க வேண்டும். எந்த திக்ர் நீங்கள் நீங்கள் அல்லாஹ்வை திக்ர் செய்து அவனுக்கு நன்றி செலுத்துங்கள், உங்களுக்கு அல்லாஹ் தஆலா அதிகப்படுத்துவான்றதா சொன்னானே, அந்த வார்த்தையை அவன் சரியான முறையில் செயல்படுத்த வேண்டும் சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில அல்லாஹ்வுடைய சிந்தனை வரணும். எப்பவும் அல்லாஹ்வுடைய திக்ரிலும் அல்லாஹ்வுடைய நினைவிலும் இருப்போமையானால் அல்லாஹ் தஆலா நமக்கு பரக்கத்து செய்வான். அல்லாஹ் தஆலா இந்த ரஜபுடைய மாசத்திலும் இந்த ஷஅபானுடைய மாசத்திலும் சொன்னதை போன்று முழுமையான பரக்கத்தை அடையக்கூடிய பாக்கியத்தை தந்து பல்லிகுனா ரமலானை நாம் அடைந்து அதில் பரிபூர்ணமான முறையிலே இபாதத்து செய்வதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நல்லருள் தௌஃபீக் செய்தல் புரிவானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி